ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. சார் முதல்ல ஒரு வாழ்த்துக்கள் சார். இங்க இருந்து ஐயப்பன் கோயில் வரைக்கும் சைக்கிள்ல போறேன்னு முடிவு எடுத்தீங்க. எப்படி சார் அந்த முடிவு எடுத்தீங்க? பஸ் பேர் இருக்க காசு இருக்காது, நடந்து போவேன், லிஃப்ட் கேட்டு போவேன். இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கொடுத்த இறைவனுக்கு என் உடலை நான் அர்ப்பணம் செய்யறேன், அவ்வளவுதான். இறைவன் எனக்கு என்ன கொடுத்தாரு, அடிபட்டு 3 மாசம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகும் போது தெரியும். சார் நீங்க ஒரு கோயிலை பத்தி சொல்லிருந்தீங்க, அதுவும் கனவுல வந்த கோயில். பெருமாள் அங்க சுயம்பா அப்படியே தோன்றிருக்கு. எங்க கோயிலை பத்தி கொஞ்சம் பேசுங்க, உங்களுக்கு என்ன பேமெண்ட்டும் நாங்க தரோம். இது வரைக்கும் அப்படி ஒரு கோவிலை நான் பேசியதே கிடையாது. உண்மை சார். நீங்க அந்த வாஸ்து பாப்பீங்க சார், கோயில் போனாலும் வாஸ்து பாப்பீங்க சார். வாஸ்து எல்லா இடத்துலயும் வேலை செய்யும். அப்புறம் அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணறுல ஒரு பொண்ணு விழுந்து தற்கொலை முயற்சிக்கு அந்த பொண்ணை நான் காப்பாற்ற போறேன். காப்பாத்த போக அந்த பொண்ணை தொட்டவுடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நீங்க எப்படி என்ன தொடலாம்? தமிழ்நாட்டில் 2வது முறையாக ஒரு கங்கா ஆரத்தி பண்ண போறோம். எனக்கு யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கு, குழந்தை நிக்க மாட்டேது, மன ரீதியா பாதிக்கப்பட்டேன் சார், கடனால தலைமறைவா இருக்கேன், முடங்கி போன இருளிலே வாழக்கூடிய தீராத பிரச்சனைகளை தவித்து கொண்டிருக்க உங்களுக்கு பரிகாரம் முடக்குக்கு கோயிலுக்கு போறீங்களே, இது பலாயிரம் முடக்குக்கு இது சமம் நான் சொல்றேன். கடவுள் நம்பிக்கை இல்லாத கூட கலந்து சொல்லுங்க, மாற்றவர்கள் நான் பொறுப்பு சார். பர்சனலி நான் பொறுப்பு. எதனா ஒரு விஷயம் மக்களுக்காக பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். நம்மளுடைய ஒரே தாரக மந்திரம், என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதான் ஏங்குற ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை. சுகமே சொல்ல சார். சுகமே சொல்ல சார். சார் முதல்ல ஒரு வாழ்த்துக்கள் சார். இங்க இருந்து ஐயப்பன் கோயில் வரைக்கும் சைக்கிள்ல போறேன்னு முடிவு எடுத்தீங்க. எப்படி சார் அந்த முடிவு எடுத்தீங்க? ஆமா சார், அதாவது இறைவன் எனக்கு என்ன கொடுத்தாரு, கொடுத்தா நான் திருப்பி என்ன செய்யறேன்னு சொல்ற மக்கள் கிட்ட ஒரு கேள்வி நான் என்ன கேட்கிறேன்னா, இறைவன் எனக்கு என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒண்ணு நல்லா வச்சுக்கிறான்ல, அது முதல்ல ஒண்ணு. உண்மை சார். கை காலு கண்ணு மூக்கு 5 புலன்களை கொடுத்து அதிகாரமா நீ எனக்கு என்ன செஞ்சேன்னு கேட்கிற அளவுக்கு ஒண்ணு நல்லாதான் வச்சுக்கிறாருல, அதை உணர்ந்தாலே எல்லாமே புரிஞ்சிடும். நிச்சயமா சார், நிச்சயமா சார். எப்ப நம்மளுடைய இந்த இறைவனை பத்தி நம்ம முழுசா புரிஞ்சுப்போம் தெரியுமா? அடிபட்டு 3 மாசம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகும்போது தெரியும். ஒரு கால் உடைஞ்சி பெட்ல படுக்கும்போது தெரியும், ஒரு கை உடைஞ்சி பெட்ல படுக்கும்போது தெரியும், ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் பண்ணும்போது தான் தெரியும், அடடா இவ்வளவு நாளா நம்ம நல்லா தான் எடுத்துருக்கிறோம், நல்லா தான் வச்சிருந்துருக்காரு அப்படின்ற ஒரு வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய விஷயமே அப்பதான் ஒரு மனுஷனுக்கு புரியும். நான் என்ன சொல்றேன், ஏன் நீங்க அவ்வளவு தூரம் போறீங்க, கண்கட்ட பிறகு ஏன் சூரிய நமஸ்காரம் பண்றீங்க, நல்லா தானே இருக்கீங்க, எனக்கு என்ன கொடுத்தாருன்னு கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த கேட்கிற அளவுக்கு நீங்க இருக்கீங்கன்னா அப்ப நீங்க நல்லா தான் இருக்கீங்க. உங்களுக்குன்னா இல்ல பொருளாதாரம் இல்லை, அவ்வளவுதான். சில பேருக்கு சார் ஸ்ட்ரோக் வாயை ஒரு சைடு குறைச்சி போயிடும். எனக்கு இறைவன் என்ன பண்ணான்னு கூட அவரால் கேட்க முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்காங்கல்ல. அப்ப நீ கேட்கிற அளவுக்கு ஒன்று வச்சிருக்கல, அதையே இறைவன் என்ன நல்லா வச்சிருக்காருன்றத முதல்ல நம்பிடணும். கேட்கிற அளவுக்காச்சும் ஒண்ணு வச்சுக்கிறாரு, அதுக்கே முதல்ல நீ நன்றி சொல்லணும். இறைவன் கிட்ட சண்டை போடுற அளவுக்கு உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு. இறைவன் என்ன எனக்கு என்ன பண்ணிட்டாருன்ற ஒரு அதிகாரமா கேட்கிற அளவுக்கு உனக்கு 5 புலன்கள் நல்லா படைச்சுக்கிறாரு, முதல்ல அதுக்கே நன்றி சொல்லணும். இதோடைய அருமலை எப்ப தெரியும்னா, 5 புலன்கள்ல ஒரு குறைபாடு ஏற்படும் போதுதான் தெரியும், அடடா இவ்வளவு நாளா நம்ம நல்லா தான் வச்சிருந்தாரு, நம்ம தான் ஆணவத்தில் இருந்துட்டு. அதனால சார் எதுக்காகனா, இப்போ என் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் சார். மேடவாக்கத்துல இருந்து சித்தாலப்பாக்கத்துக்கு பஸ் பேர் இருக்காது சார், காசு அப்பெல்லாம் இப்பதான் சார் டிக்கெட்லாம் மிஷினு. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல அந்த டிக்கெட் எல்லாருக்கும் கிழிச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த டிக்கெட்ல 3 ரூபா டிக்கெட்டு. பஸ் பேர் இருக்க காசு இருக்காது, நடந்து போவேன், லிஃப்ட் கேட்டு போவேன். சில பேர் லிஃப்ட் கேட்டு போட்டு பஸ் ஸ்டாண்டை நான் நேரம் நிறுத்த மாட்டாங்கன்ட்டு பஸ் ஸ்டாண்டை தள்ளி போய் நிற்பேன் லிஃப்ட் கேட்க. கொஞ்சம் தள்ளி போய் நின்று அப்படியே வீட்டுக்கு நடந்துலாம் போயிருக்கேன். இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கொடுத்த இறைவனுக்கு என் உடலை நான் அர்ப்பணம் செய்யறேன், அவ்வளவுதான். நான் ஆத்மார்த்தமா என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். வருஷம் 365 நாள் நான் வீடியோ பேசுவேன், வாஸ்து பார்ப்பேன், ஜோதிடம் பார்ப்பேன்னா, அப்போ அந்த ஒரு 10 நாள் கூட நான் அவருக்காக என்னுடைய அர்ப்பணிப்பு, என் உடலை உழைத்து நான் இறைவனுக்கு செலுத்த மாட்டேன். எனக்கு வேலை இருக்கு, நான் வண்டி எடுப்பேன், ஸ்ட்ரைட்டா சபரிமலைக்கு போவேன், 2 நாள்ல இங்க வந்துடுவேன், ஒர்க் இருக்குன்னா அது மிஷினரி லைஃப் மாரி நான் பாக்குறேன் சார். அதனால இந்த வருஷம், போன வருஷம் பிளான் பண்ணோம் முடியல, இந்த வருஷம் கண்டிப்பா நம்ம சைக்கிள்ல போயிடணும், அடுத்த வருஷம் பாத யாத்திரை போனோம்னு பேசின்னு இருக்கோம். அது இறைவன் விட்ட வழி. ஆனா சார் நம்ம நிச்சயமா இறைவனுக்காக அர்ப்பணிச்சு செய்யணும் சார், அதான் நம்மளுடைய கான்செப்ட்.
நிச்சயமா சார், நிச்சயமா. கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் இருக்குமா சார்? இருக்கும் சார். தண்டி பெரியார் சார் 7 நாள்ல நாங்க சைக்கிள் ஓட்டிடுவோம்னு ஒரு நம்பிக்கையில இருக்கும் சார். ஆனா இறைவனுடைய கணக்கு எப்பவுமே வித்தியாசமானதா இருக்கும் சார். நான் 7 நாள் 5 நாள்ல கூட போகலாம், போயிட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு மலை ஏறலாம், இல்லைன்னா லாஸ்ட் டைம் வரைக்கும் ஓட்டலாம். அது எப்படின்றத நாங்க பிளான் பண்ணல. போயிட்டு வந்த அனுபவத்தை பேசுவோம் சார், நிறைய அனுபவம் கிடைக்கும். அதுக்காக தான் சார் போறோம் சார். ஒரு மனிதன் வந்து சார் எப்படி இருக்கணும்னா படுத்தா தூங்கணும், ரோட்ல சென்டர் மீடியன்ல படுத்தாலும் தூங்கணும், பெட்ல படுத்தாலும் தூங்கணும். அதுதான் ஆன்மீகத்துடைய உச்சக்கட்ட உண்மை. போற வழியில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கையேந்தி பவன்ல ஒரு மெஸ்ல சாப்பிடணும், ஒரு மரத்தடியில தூங்கணும். இதுதான் ஒரு ஆன்மீக பயணம். இதுல கிடைக்கக்கூடிய புரிதல், ஞானம், தெளிவு இருக்கு இல்லையா, இது 1000 புத்தகங்கள் படித்ததற்கு சமம் நான் சொல்றேன். 100% நீங்க என்ன புத்தகம் படிச்சாலும், என்ன வந்து நீங்க யூடியூப் பார்த்தாலும், பிராக்டிக்கலா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்குல்ல, அது எதுக்குமே ஈடுணை கிடையாது. நிச்சயமா சார். இங்க இருந்து புறப்படும் பொழுது நாங்க ஒரு 100 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர் போய் ஒரு இடத்துல தங்குவோம். அந்த இடத்துல ஆன்மீக ரீதியா ஒரு புரிதல் கிடைக்கும், ஒரு அனுபவம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து பல பேரை வழி நடத்துவதற்கும் கொஞ்சம் எங்களுக்கு இதுல இருந்து நிறைய ஐயப்பன் சில அனுபவங்களை உணர்த்துவாருன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார், நிச்சயமா சார். நீங்க ஒரு கோயிலை பத்தி சொல்லிருந்தீங்க, அதுவும் உங்க கனவுல வந்த கோயில், அதை பத்தி நம்ம உறவு சொல்லுங்க. அதன் மூலியமா நம்ம உறவு பயன்படுத்து. நான் எப்பவுமே ஒரு விஷயத்த அடிக்கடிக்கு அதிகமா எதை பத்தி பேசுவோம்னா அந்த இயற்கைன்னு தான் பேசுவேன். இந்த இயற்கை நம்ம கூட டிராவல் ஆகுது, இயற்கை நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே இருக்கு, அது நம்ம கூட வந்து எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு முன்னாடியே சொல்லிடும், நம்ம அதை கவனிக்க மாட்டோம். இப்படிலாம் நான் நிறைய விஷயம் பேசியிருப்பேன். இறைவனை ரொம்ப அதிகமா நேசிக்கிறவங்களுக்கு அந்த இயற்கை, அந்த இறைவன் கூடவே பயணிக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. இறைவனே நீங்க நேசிக்கலனாலும் இறைவன் உங்க கூட டிராவல் ஆவாரு, நீங்க அதை கண்டுபிடிக்க மாட்டீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே கிடையாது, டிஃப்ரெண்டே வேற எதுவும் கிடையாது. இப்போ என்னன்னா, நான் வந்து இயற்கையை, இந்த பஞ்சபூதத்தை ரொம்ப அதிகமா நம்புறேன், ரொம்ப டீப்பா நம்புறேன். அது சகுனத்தையும் நிமித்தத்தையும் மட்டுமே 100% நம்புவேன். இங்க ஒரு கோவிலை பத்தி பேசலாம்னு வந்து உட்காந்துருக்கிறோம், எப்பவுமே நான் வந்து போனை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் உட்காருவேன். என்னைக்குமே நான் ஆஃப் பண்ணிட்டு நினைச்சு மறந்துட்டேன், திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் ஒரு வார்த்தை சொல்றாங்க, ரொம்ப முடியாம இருக்காங்க, பேச முடியல, வீசிங் ப்ராப்ளம் வருதுன்றாங்க. நான் பேச போற கோவிலுக்கும் இதுக்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு. நான் பேச போறேன் இல்லையா, அந்த கோவிலுக்கு இப்ப இந்த வீசிங்க்கும் பெரிய சம்பந்தம் உண்டு. அது அது எதிர்பார்க்காத ஒரு போனு. இப்போ நான் என்ன சொல்றேன், அதுதான் சொல்றேன், மீண்டும் மீண்டும் நம்ம இங்க முன்னாடி நிறைய ராசி பலன்லாம் பேசியிருக்கோம். ஒரு ராசி பலனு கூட எந்த கோயில் சொல்ல போறோம்லாம் நம்ம பிளான் பண்ணோம். ஆமா ஆமா, எல்லாமே சகுன நிமித்தத்துல எடுப்போம். நம்ம ஒரு ரோட்ல நடந்து போறோம், ஒரு டிராவல் பண்ணும்போது ஒரு சகுன நிமித்தத்தை பாக்குறோம்னா நிறைய விஷயங்களை பார்த்து சகுன நிமித்தமா எடுத்துக்கலாம். நம்ம இங்க பார்க்கக்கூடியது எதுவுமே கிடையாது. ஆனா இதுலயே அவ்வளவு சகுன நிமித்தத்தை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். காரணம் என்னன்னா, நம்ம அந்த இயற்கை கூட ஒன்றோட ஒன்றா இணைஞ்சிட்டோம். அதனால நம்ம ஒரு ரூம்ல போட்டு நம்ம லாக் பண்ணா கூட நம்மளுக்கு நிறைய விஷயத்த இறைவன் சொல்லிட்டு போயினே இருப்பார். போன வருடம் கங்கா ஆரத்தின்னு ஒண்ணு பண்ண சார். எங்க சார்? மேல்மருவத்தூர் பக்கத்துல அச்சரப்பாக்கணும்னு ஒரு ஊர்ல. உள்ள போனீங்கன்னா ஆஞ்சநேயர், நம்ம கோயில் மீனத்துக்கு சொல்லியிருந்தீங்க, மீன ராசிக்கு சொன்ன ஆஞ்சநேயர் கோயில்ல, அந்த ஊர்ல ஊருக்கே வாஸ்து பார்த்து அனைத்து ஊர் மக்களையும் வர வச்சு கங்கா ஆரத்தி பண்ணி பெரிய ஃபங்க்ஷன் பண்ணோம். இப்போ தமிழ்நாட்டில் 2வது முறையாக ஒரு கங்கா ஆரத்தி பண்ண போறோம். அருமை சார், அருமை. கொங்கு பெல்ட்ல அவினாசி பக்கத்துல தண்டுகாரன் பாளையம் ஒரு ஊர் சார். தண்டுகாரன் பாளையம் ஊர் பேரு. இந்த ஊருக்கு எப்படி போனேன், இது எப்படி நடந்ததுன்னா, நம்ம ரெகுலரா வாஸ்து கிளாஸ் எடுக்கும்போது அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட வகுப்புல சேர்ந்து படிச்சார். அவர் தான் என்ன சொன்னாரு, சார் எங்க ஊருக்கு ஒரே ஒரு முறை வந்து நீங்க எங்க கோயில் பாருங்க சார், எங்க கோயில் சிதலம் அடைஞ்சிருக்குது அப்படின்னாரு. என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு சார், நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட படிக்கிற மாணவர்கள்லாம் எந்தெந்த ஊரோ அந்தந்த ஊர் போகும்போது அவங்களெல்லாம் மீட் பண்ணுவேன். இப்போ மதுரைக்கு ஒரு வேலையா போறேன், மதுரையில ஒரு சிவகுமார்னு என்கிட்ட ஒருத்தர் படிச்சிருக்கிறாருன்னா, சிவகுமார் எங்க இருக்கீங்க, வாங்க பார்க்கலாம், டீயை சாப்பிடுவோம், பேசுவோம். என் ஸ்டூடெண்ட்டுங்களை நான் எந்தெந்த ஊருக்கு போறேன்னா அதான் பார்ப்பேன். நிச்சயமா அங்க போறப்ப கூட நீங்க அந்த வாஸ்து பார்க்க கூட்டு போனா அவங்களுக்கு ஒரு அனுபவமா இருக்கும். ஆமா, அதனால போவேன். அந்த எல்லா ஊருக்கும் எந்தெந்த ஊருக்கு போறேன்னா அங்கெல்லாம் ஸ்டூடெண்ட் யார் இருக்காங்களா மீட் பண்றது என் பழக்கம். அப்போ அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட வாஸ்து படிச்சவர், கரண்டா இப்ப அவர் அந்த ஊர்ல இல்ல, அவர் வந்து பூர்வீகம் அவருக்கு அந்த ஊரு, அவர் இப்ப இருக்கிறது கோயம்புத்தூர்.
என்ன பண்ணாரு, சார் என்னுடைய பூர்வீகத்துல இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கு, வந்து பாருங்க பாருங்க பாருங்க. நான் சொன்னேன் என்னைக்கு அந்த லைன்ல வரணும் நான் பாக்குறேன்ட்டேன். போன மாசம் அந்த லைன் போயிருந்தேன், அந்தியூருக்கு போயிருந்தேன். என்னுடைய ஓல்டு கிளைண்ட் வாழ்க்கையின் அப்படியே ஒரு நாளைக்கு நிச்சயமா உங்களை அறிமுகப்படுத்துவோம் நான் யூடியூப்ல. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு லைஃப் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருந்தவங்கள ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி போய் பார்த்தேன். சேலஞ்ச் பண்ணி அவங்கள வீடை மாற்ற வச்சு அவங்கள எல்லா விஷயத்தையும் அவங்க வேணான்னு விட்டுட்டு போனா அதே பூர்வீக வீட்டுக்கு அவங்கள வர வச்சு எல்லா கரெக்ஷனும் பண்ணி கொடுத்தேன். அவங்கள போன மாசம் போய் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க இப்போ ரொம்ப சூப்பரா இருக்காங்க. ஆட்டு பண்ணை போட்டாங்க, இன்னொரு ஆட்டு பண்ணை போடுறாங்க. அதுக்காக ஆட்டு பண்ணைக்கு மார்க் பண்றதுக்காக போயிருந்தேன். அந்தியூரை முடிச்சுட்டு வரும்போது அவினாசி பெருமாநல்லூர் பக்கத்துல, இது வந்து கொங்கு பெல்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஊர்லாம் தெரியும். இப்ப நம்ம சென்னையில இருக்கிறவங்க கண்டிப்பா கொஞ்சம் கூகுள் சர்ச் பண்ணணும். அவினாசி பெருமாநல்லூர் அப்படின்ற ஒரு ஊர் பக்கத்துல, அவினாசில இருந்து புளியங்குடி போற வழியில 13 கிலோமீட்டர்ல தண்டுகாரம்பாளையம்னு ஒரு ஊர். அந்த ஊருக்கு நான் என்ன பண்றேன், சரி நான் போயிட்டு வந்துடுறேங்க உங்க பூர்வீக ஊருக்கு, நான் இந்த சைடு தான் இருக்கிறேன் சொன்னோன்னே ஒரு லொக்கேஷன் அமைச்சு ஊருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஒருத்தர் வராரு, நீங்க அவரை வந்து ரிசீவ் பண்ணிங்க சொல்லி அதுக்கப்புறம் போய் அந்த கோயிலை பாக்குறேன். கோவில் வந்து இருட்டு. நான் போகும்போது நைட்டு ஒரு 8-9 மணி இருக்கும். அந்தியூர்ல முடிச்சுட்டு வந்து லேட் ஆயிடுச்சு. பயங்கர நெறிஞ்ச முள்ளு சார், ஒரு ஒத்தடி பாதை. போன கோயிலே இல்லை, வெறும் இடம் தாங்க. வடிவேல் சொல்ற மாதிரியோ கிணற காணணும், அந்த மாதிரி கோயிலே இல்லை. நான் சார் கேட்டா இல்லை சார் கோயிலே இடிச்சிட்டோம், சின்ன ஒரு ரூம்ல சாமி எடுத்து வச்சிருக்கிறோம், கோயிலோட கொடிமரம் மட்டும் இருக்கு சார் அந்த கோயில். எல்லாம் சுத்தி பார்த்துட்டேன். ஏதாவது இந்த கோயிலுக்கு எதனா ஒரு விஷயம் பண்ணணும், சரி என்னன்னு பார்க்கலாம், இந்த ஊர் மக்கள் கிட்டலாம் நான் பேசணும், சில டேட்டாஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னேன். சார் நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ அன்னைக்கு நாங்கள் ஊர் மக்கள் எல்லாம் வரோம், எல்லா டேட்டாஸும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டேன். இந்த கோவில் வந்து சிதலம் அடைஞ்சு 11 வருஷம் ஆகுது, இதுக்கு எதனா அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணும் இந்த கோவிலை, நீங்க மனசு வச்சா முடியும்னாங்க. நான் மனசு வச்சாலாம் முடியாது, இறைவன் யார் மூலியமா இது வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க நினைச்சா முடியும், இது எப்போ நடக்குதோ நடக்கட்டும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சார். இப்போ ரீசெண்டாக நான் வால்பாறை, ஆழியாறு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் இதெல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு இப்போதான் இன்னைக்கு இப்போ இந்த வீடியோ பேசுறேன் இல்லையா, இன்னைக்கு விடிய காலத்துல தான் வந்தேன் சென்னைக்கு. நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் எங்க நம்ம கரூர் பக்கத்துல வெள்ளக்கோயில்னு ஒரு ஊர்ல ஸ்டே பண்ணியிருக்கேன். வெள்ளக்கோவில் அப்படின்னு ஒரு ஊர், அங்க ஸ்டே பண்ணியிருக்கேன். சென்னைக்கு காலையில கிளம்ப போறோம். கோயம்புத்தூர்ல இருந்து டிரைவரையும் வர வச்சுட்டேன். கோயம்புத்தூர்ல இருந்து வெள்ளக்கோயிலுக்கு டிரைவர் வர சொல்லிட்டேன், ஆக்டிங் டிரைவர். என்ன காலையில வந்துருங்க, சென்னையில என்ன டிராப் பண்ணிடணும் சொல்லிட்டேன். அவர் கௌதம் அவர் பேர், அவர் ரெகுலரா என்ன டிராப் பண்றவர். அவர் வந்துட்டார். விடிய காத்தால 5 மணிக்கெல்லாம் வந்துடுங்க, மதியம் நம்ம சென்னை போடலான்ட்டேன், வந்துட்டாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிரைவர் வந்து வெயிட் பண்றாரு. நான் வெள்ளக்கோயில நைட்டு தங்கிருக்கேன். காலையில டிரைவர் வந்து என்ன எழுப்பல, கூட இருந்த நண்பருக்கு கால் பண்ணி கேட்டை திறந்து விட்டாங்க. அவர் வண்டியில வெயிட் பண்றாரு. காலைல 5 மணிக்கு மேல ஒரு கனவு வருது. அன்னைக்குதான் வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல் துறக்கிற அன்னைக்கு. அப்படியே பெருமாள் அனந்த சேன கோலத்துல காட்சி தராரு. நடந்து போறேன், காலை வைக்க அப்படியே முள்ளு குத்துது, நெறிஞ்சு முள்ளு. போறேன், பெருமாளுடைய அசிரீரி கேக்குது. ஏன்டா என் கோவில் கட்ட சொல்லி உன்னை வர வச்சு பார்க்க சொன்னேன், பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த சைடு ஆளே காணோம், இதுக்கு என்னதான் ஒரு வழி, வந்து முதல்ல இது என்ன வேலையை எடுத்து செய்டா அப்படின்னு கேட்டு. அதுக்கப்புறம் நான் சுத்தி பார்க்குறேன். பார்த்துட்டு ஒரு ஒரு அந்த கனவுல நிறைய விஷயம் நடந்தது, முக்காவாசி மறந்துருச்சு. ஆனா இது நல்லா ஞாபகம் இருக்கு. கோவில் கட்டுறதுக்கு என்ன வேலையை எடுத்து பண்ணு, அது வேணும் நான் இங்க வர வச்சேன். அப்புறம் அந்த கோவிலுக்கு பின்னாடி வந்து ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறுல ஒரு பொண்ணு விழுந்து தற்கொலை முயற்சிக்குது. அந்த பொண்ணை நான் காப்பாற்ற போறேன். அந்த கனவுல காப்பாற்ற போக அந்த பொண்ணை தொட்டவுடனே அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது, நீங்க எப்படி என்ன தொடலாம், நான் பெண் இல்ல, நீங்க காப்பாற்ற போறீங்க. அந்த பெருமாள் கோயில போய் பார்த்துட்டு பெருமாள் என்கிட்ட பேசிட்டாரு. பேசின உடனே ஒரு பொண்ணு குடுக்குன்னு ஒரு போய் கிணத்துல விழுது. நீங்க போய் காப்பாத்தலாம், கையை பிடிச்சி தூக்குறேன். என்ன தொட்டிட்டீங்க, என்ன நீங்க தொட்டிட்டீங்க, நீங்க ஆணு, நீங்க எப்படி பெண்ணை தொடலான்ட்டு அந்த பெண்ணு கண் கலங்குது. அந்த பெண்ணுக்கு உடம்பு ஃபுல்லா அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வெள்ளையா வந்த மாதிரி. சொரியாசிஸா அது கரெக்டா எனக்கு சொல்ல தெரியல. அதாவது அந்தந்த இடத்துல வெள்ளையா அது தோல் தெரியுது அந்த இடத்துல. இந்த பொண்ணு அழுத உடனே நான் மென்டலி டிஸ்டர்ப் ஆகி என்ன பண்ற, பொறுமையா அப்படியே நடந்து வரேன் பெருமாள் கோயிலுக்கு. நடந்த உடனே என் நண்பர் பக்கத்துல, ஆனா 5 மணிக்கு கிளம்புறீங்கன்னா டைம் 6:30 ஆயிடுச்சுன்னா தட்டுறாரு. எழுந்துட்டேன். எழுந்த உடனே என்ன ஆச்சுன்னா, இந்த கனவு ஃபுல்லா மறந்துட்டு
ஐயோ 1.5 மணி நேரம் அதிகமாயிடுச்சு, டிரைவர் வந்து 1.5 மணி நேரமா வெயிட் பண்றாரு. 5 மணிக்கு எழுப்ப சொன்னேன்ல, நண்பர் பேரு கார்த்தி. 5 மணிக்கு நான் எழுப்ப சொன்னேன்ல கார்த்தி, என்ன கார்த்தி நீங்க 6:30 மணிக்கு எழுப்புறீங்க, என்ன நீங்க ரொம்ப டயர்டா தூங்குறீங்க, எப்படி எழுப்ப முடியும், எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பரவாயில்லண்ணே, நீங்க தூங்குறதே கம்மி நேரம் தானே, என்ன ஆயிட போகுது 1.5 மணி நேரத்துலன்ட்டு தான் விட்டேன். சரி விடு கார்த்தி சொல்லிட்டு டக்குன்னு போறேன், குளிக்கிறேன், எல்லாம் கிளம்பி எல்லாம் பேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்பலானும் போது கார்த்தின்றவர் செம்பருத்தி டீ போட்டு கொடுக்குறாரு. குடிக்கலாம். அந்த செம்பருத்தி டீ என்ன பண்ணிட்டாருனா சார், அவரு டீ கிளாஸ்ல போடாத ஜூஸ் கிளாஸ்ல போட்டுட்டாரு. இவ்வளவு பெருசா போட்டு கொடுத்துட்டாரு. இது நான் குடிக்கிறேன் ஒரு 3/4 வாசி குடிச்ச பிறகு லைட்டா ஸ்ட்ரைக் ஆகுது, ஏதோ கனவு வந்த மாதிரி இருக்கேன்னு. அதுக்கப்புறம் குடிக்கிறது அப்படியே டைனிங் டேபிள் மேல வச்சுட்டு யோசிச்சுன்னு இருக்கேன். என்னென்ன யோசிக்கிறீங்க, என்னென்ன யோசிக்கிறீங்க? இல்லை கார்த்தி, ஏதோ ஒரு கனவு வந்தது, ஏதோ ஒரு கோவிலுக்கு போறேன், பெருமாள் அனந்த சயன கோலத்துல காட்சி கொடுக்குறாரு, என் கோயிலை ஏன்டா இன்னும் கட்டாம இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அப்படின்னும் போது கார்த்தியோடைய அப்பா சொல்றாரு, எங்க இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசிங்க, அவன் ஸ்ரீரங்கம் போலாமான்னு கேட்டாரு. என் மனசுலயும் அப்படிதான் சார் படுது, ஒருவேளை ஸ்ரீரங்கத்துக்கு கூட போயிட்டு நான் அப்படியே வரலாமா சார், நான் அப்படியே சென்னைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு வாயை எடுத்து செம்பருத்தி டீ குடிக்கிறேன். இல்ல மறுபடியும் வச்சுட்டு, இல்ல இது இந்த கோவில் எங்கேயோ இருக்கு, நெறிஞ்சு முள் குத்துது காலில், எங்கன்னு யோசிக்கிறேன். சார் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்பதான் ஞாபகம் வருது, ஏற்கனவே நான் போன கோவில் பார்த்துட்டு வந்து ஒரு 1.5 மாசத்துல இருந்து 2 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோயிலா தான் இருக்குமா சார்? இது வரைக்கும் நம்ம போகாத கோவில் கனவுல வந்து நம்ம கண்டுபிடிப்பது ஒரு விதம், ஆல்ரெடி போன கோவில் கனவில் வருவது ஒரு விதம். 2 விஷயம் இருக்கு. இது ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி பார்க்கணும். அப்ப என்ன பண்ணேன், இதே நெறிஞ்ச முள்ளு, இதே அனந்த சயன பெருமாள் கோவில், அதே இடம், நல்லா யோசிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன் இதுதான் இருக்கணும்ன்றது. இருந்தாலும் இறைவன் சில நேரங்கள்ல இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நிறைய சூட்சமமா நிறைய ட்விஸ்டெல்லாம் வைப்பார். அதனால நம்மளா முடிவு எடுத்துக்கூடாது எதுவுமேன்றதுக்காக. இதுல புதிய தகவல்னா, அன்னைக்கு நைட்டு போயிட்டு கோயில் மட்டும் தான் பார்த்துட்டு வந்தேன், பின்னாடி கிணறு இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனா கிணறு இருப்பதும் பெண் விழுவதும் கனவுல வந்துருச்சு. அப்ப நம்ம இந்த கோயில தான் இறைவன் காட்டியிருக்காரான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு அடிச்சிட்டேன். என் நண்பருக்கு போனேன், எல்லாரும் ஃபேமிலியோட இருக்காங்க, நண்பர் ஃபேமிலி, கார்த்தி ஃபேமிலி எல்லாரும் இருக்காங்க. போனை போட்டு லவுட் ஸ்பீக்கரை போட்டு, ஐயா கோயிலுக்கு பின்னாடி கிணறு இருக்குதா? ஆமா இருக்குது. அந்த கிணத்துல பெண்கள் விழுந்து இறந்துருக்காங்களா? ஆமா சார், கல்யாணம் ஆகாத ஒரு பெண்ணு வந்து இறந்துருக்கு. இதே கோவில் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார். அப்படியே கிளம்பி சென்னைக்கு போலான்னு உட்காந்து செம்பருத்தி டீ சாப்பிட்டேன் நானு. மொத்த பேரும் கிளம்புங்கன்ட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டோம். டிரைவர் கிட்ட சொல்லிட்டானா சென்னைக்கு போலான்னு கூப்பிட்டோம், இப்போ வேற வேலையை நம்ம கோயம்புத்தூர் நோக்கி பயணிக்கிறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கு என்ன சார், பரவாயில்ல, ஓட்ட தானே நான் வந்திருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்ட்டார். மொத்த பேரும் நேராக போகணும். அப்படியே ஃபோன் அடித்த நண்பருக்கு, நான் இப்போ உங்கள் கோயிலுக்கு வரேன், உங்கள் ஊர் மக்கள் எல்லாம் நான் சந்திக்கணும், சில விஷயங்கள் நான் பேசணுன்ட்டேன். அவர் பாருங்க, அவர் நேட்டிவ் பிளேஸ் அது, அவர் இருக்கிறது கோயம்புத்தூர். அப்பதான் அந்த கோயிலுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் போறாரு. அந்த டைம்ல தான் நான் ஃபோன் பண்ணியிருக்கேன். அவர் வைகுண்ட ஏகாதசின்னு வந்திருக்காரு. வந்துட்டு என்ன வேண்டியிருக்காரு சுவாமி கிட்ட, சம்பத் சார் எப்ப கூட்டின்னு வர போற, எப்ப இந்த கோயிலை வந்து திருப்பணி செய்ய போறோம்னு சொல்லி வேண்டிக்கிட்டு போன 6வது நிமிஷம் அவர் கால் எடுத்து காட்டுறாரு. 6வது நிமிஷம் நம்மளுடைய கால் வந்திருக்கு. அவரு அப்படியே பேசும்போது புல்லரிச்சு முடியெல்லாம் நிக்குது சார், காட்டுறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, கோபி சார் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவார் சார், பெருமாள் பேர் வந்து அங்க முருகன் பேர் வந்துன்னு சொல்லிட்டு பாருங்க, கார்த்தின்றவர் தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணியிருக்காரு பாருங்க. அந்த இடத்துல போறோம், போனா வந்த டிரைவரோடைய குலதெய்வம் பெருமாள், அது ஒரு விசேஷம். அதையும் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அன்னைக்கு மொத்த சகுனம். டிரைவர் பேர் என்ன சார்? டிரைவர் பேர் வடிவேல். பாருங்க, முருகர் பேரு எங்க நீங்க பெருமாளை கொண்டாலும் அங்க முருகர் பேர் வந்துடும். டிரைவர் பேர் வடிவேலு. அவர் பழனி தைப்பூசத்துக்கு மாலை போட்டிருக்காரு பாத யாத்திரைக்கு. போறோம், அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சு முதல்ல போனோம், சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்ட பிறகு ஊர்ல மொத்த பெரியவங்க, பஞ்சாயத்து தலைவர், ஊர் பெரியவர், ஊர் கவுண்டர் எல்லாரையும் வர வச்சு உட்கார வச்சு இந்த கோவிலுடைய விஷயங்கள் மொத்தத்தையும் பேசிட்டோம் சார். நீங்க அந்த வாஸ்து பாப்பீங்களா சார்? கோயில் போனாலும் வாஸ்து பாப்பீங்க சார்? வாஸ்து எல்லா இடத்துலயும் வேலை செய்யும் சார். அது வாஸ்து நிபுணர்னு உள்ள வந்துட்டாலே மற்றவங்க எல்லாம் கடவுளா பார்த்தா கல்லாதான் ஒரு வாஸ்து நிபுணர் சுவாமியை பார்க்கணும். தப்பா சொல்றேன்னு யாரும் தவறா எடுத்துக்கூடாது. அப்படி பண்ணாதான் மற்றவங்க எல்லாருக்கும் பலனை கொடுக்க வைக்க முடியும். இப்ப சார் கட்டு போடுறாருல்ல,
தாம் பையனுக்கு அடிபட்டுருச்சு, தன்னுடைய பையன் நினைச்சாருன்னா எலும்பு கூடாது சார். அந்த ஒரு செகண்டுக்கு மூன்றாவது நபருக்கு அவர் எப்படி கட்டு இழுத்து போடுவாரோ அதே மாதிரிதான் தாம் பிள்ளைக்கும் போடணும். போட்டாதான் எலும்பு கை கூடும். தாம் பிள்ளைக்கே இருந்தாலும் இப்படி கையை முறுக்கி கட்டு போடுறானேன்னு ஊர் மக்கள் தப்பா பேசினா அது ஊர் மக்களுடைய அறியாமை. அதோடைய நோக்கம் என்னன்னு பார்க்கணும். அவர் இழுத்து ஏன் தாம் பையனே இருந்தாலும் தாம் பையனுக்கு வலிக்கும் தெரியும். ஏன் அந்த எலும்பை முறிக்கிறாருன்னா இன்னைக்கு இந்த வழியோட போயிடும், ஃபியூச்சர் நல்லா இருக்கும். நம்ம வாஸ்துன்ற ஒரு நோக்கத்தை போயிட்டோம்னா நம்ம சுவாமின்றதை தாண்டி அந்த இடம் என்ன சொல்லுதுன்றதை தான் டீப்பா பார்ப்போம். எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க, நம்ம இடத்த சுத்தினு. ஏன்னா இந்த இறைவன், இந்த இறை சக்தியை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது எப்படிலாம் நம்ம கூட டிராவல் ஆகும். நான் சென்னை கிளம்புற ஆளு எப்படி என்னை வெள்ளை கோயிலில் ஸ்டே பண்ண வச்சு, இயர்லி மார்னிங் கனவு வர வச்சு, அங்கேருந்து என்னை வந்து அவினாசிக்கு அனுப்பி வச்சு, இது பெரிய மிராக்கிள் சார். அந்த கோயிலுக்கு போயிட்டு எல்லா ஊர் மக்கள்கிட்டையும் பேசி எல்லா டீட்டெயிலையும் வாங்குறேன். இது ரொம்ப புராதன கோயில்ன்றதுனால அவங்களுக்கு அந்த ஹிஸ்டரி ரொம்ப பேருக்கு தெரியல, பழைய ஆளுகளுக்கு. ஆனா இதுல என்ன விசேஷம்னா பெருமாள் சுயம்பு. பெருமாள் வந்து அங்க சுயம்பா அப்படியே தோன்றி இருக்கிறார். சுயம்பா 3 இடத்துல தோன்றி இருக்கிறார். அந்த கோவிலை பராமரிக்க முடியாம சிதலம் அடைந்து அப்படியே டிமாலிஷ் பண்ணி அந்த சுயம்பை மட்டும் எடுத்து தனியா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு நெல்லை போட்டு பரப்பி அதில் வச்சு அப்படியே மூடிட்டாங்க. இன்றைய வரைக்கும் அந்த ஊரு பினான்சியலா டெவலப் ஆகல சார். நான் அந்த ஊருக்கு வாஸ்து சொன்னேன் பெரியவங்க கிட்ட. இந்த ஊர்ல இத்தனை குடும்பம் வந்திருக்கும், இத்தனை குடும்பம் வெளியே போயிருக்கும், இத்தனை பேருக்கு நல்ல விஷயம் நடந்திருக்காது. அதை மறுக்க முடியல அவங்களால. அதன் பிறகுதான் ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொன்னாலும் கேட்கிறோம், என்ன பண்ணணும்னு கேட்கிறாங்க. அப்பதான் நம்ம சொன்னோம் இந்த ஊர்ல என்ன பண்ணணும், எப்படி இந்த கோவில் கட்டுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம இப்ப பேச போறோம் சொல்லி உட்கார வச்சு பேசினேன். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய விநாயகருக்கு முதல்ல அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்தி அன்னதானம் பண்ணணும். அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராம தேவதைக்கு அபிஷேகம் பண்ணி பட்டுப்புடவை சாத்தி அன்னதானம் பண்ண சொல்லிட்டேன். இது எல்லாமே ஊர் பொதுமக்கள் சேர்ந்து செய்யணும், தனிப்பட்ட ஒரு நபர் செய்யக்கூடாது. அதன் பிறகு அந்த ஊரிலே இருக்கக்கூடிய குளத்திலே கங்கா ஆரத்தி செய்யறோம், கங்கையை புனிதமாக்குறோம். பிறகு இங்கே வேலையை தொடங்குறோம் சொல்லியிருக்கேன் சார். இப்போ ஜனவரி 18ஆம் தேதி அவினாசியிலிருந்து புளியங்குடி போற வழி, அதாவது சத்தியமங்கலம் போற வழியில 13 கிலோமீட்டர்ல தண்டுக்காரன் பாளையம் என்ற ஊர்ல ஜனவரி 18 அமாவாசை என்று அனைத்து ஊர் கிராமத்துல இருந்தும் வந்து அந்த கங்கா ஆரத்தில கலந்துக்கிட்டு எல்லாருமே பொங்கல் வச்சு கூட்டு வழிபாடு பண்ணி அந்த கோவில் திருப்பணிக்காக நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்றோம். ஒண்ணு, யார் யார் வீட்டுல எல்லாம் இந்த வீடு வடமேற்கு பிரச்சனை இருக்கோ, சார் கோர்ட்ல கேஸ் இருக்கு, என்ன வந்து ஆன் சைடு போகணும், எனக்கு வந்து யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கு, குழந்தை நிக்க மாட்டேது, மன ரீதியா பாதிக்கப்பட்டேன் சார், கடனால தலைமறைவா இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ல பாதிக்கப்பட்டோம், இதெல்லாம் சொல்லிட்டே வர இல்லைங்களா. இப்ப எனக்கு ஒரு கால் வந்ததுன்னு சொன்ன பாருங்க, வீசிங். இந்த வீசிங் தான் இதுக்கு காடே. இந்த வீசிங் பிரச்சனைக்கும் இந்த வடமேற்கு கோலத்துக்கும் சம்பந்தம் உண்டு. இவர்கள் அனைவருமே இந்த இடத்தில் வந்து பொங்கல் வைத்து கங்கா ஆரத்தியில் கலந்து கொண்டால் இந்த கோவில் வேலையும் நடக்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத பிரச்சனையும் தீர்ந்துவிடும். இதுல ஹைலைட் என்னன்னா 11 வருடங்களாக சுவாமி, புரியுற மாதிரி சொல்றதுக்காக சொல்றேன், யாரும் தவறா எடுத்துக்கூடாது. ஏன்னா என்னுடைய நோக்கம் பாமர ஏழை மக்கள், ஒரு குக்கிராமத்துல இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஸ்பீச் புரியணும். ஆமா, சாமானியர்களுக்கும் அது தெரியணும். நம்ம ஸ்டைலுக்கு பேசினா நல்லா இருக்கும், வீடியோக்கும் பேசிட்டு பாக்குறவங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கீங்களேன், இவ்வளவு நேரம் செலவழித்தது வேஸ்ட். அதனால புரியுற மாதிரி சொல்றேன். 11 வருஷம் சுவாமி ஜெயில இருக்கார். அவருக்கு பெயில் எடுக்க யாரும் போல, மன வேதனையில அப்படியே நொடிஞ்சிட்டார். இப்போ அந்த முடங்கி போன இறைவனை வெளியே கொண்டு வர பாடுபடுகின்ற யாராக இருந்தாலும் உங்களுடைய முடக்கம் அவர் வெளியே வந்தோடனே உங்களை அவர் ரிலீஸ் பண்றார். சூப்பர், 100% நான் சேலஞ்ச் பண்றேன். அருமை. நீங்க என்ன வெளியே மட்டும் எடுங்க, நான் உங்களை காப்பாற்றுற அளவுக்கு என்கிட்ட சக்தி இருக்கு. இப்ப நான் மாட்டிக்கிட்டேன், என்னுடைய சூழ்நிலை எனக்கே நேரம் சரியில்லை, நான் மாட்டிக்கிட்டேன். 11 வருஷமா என்னால எதுவும் பண்ண முடியல, நான் வெளியே மட்டும் எடுத்துருங்க, உங்க மொத்த பேருக்கு நான் விமோச்சனம் கொடுத்து காப்பாத்துறேன் அந்த இறைவன் சொல்வதாக
எனக்கு அசிரிடி சார். சூப்பர் சார், சூப்பர் சார். முடங்கி போன இறைவனை நாம் வெளியே கொண்டு வருகிறோம். முடங்கி போன இருளிலே வாழக்கூடிய தீராத பிரச்சனைகளை தவித்து கொண்டிருக்க உங்களுக்கு அவர் வெளியே கால் எடுத்து வச்சு கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம். எத்தனை பேர் கங்காரத்துல கலந்துக்கிறீங்களோ உங்க மொத்த பேரையும் நம்ம ரிவ்யூ எடுக்கிறோம் சார். சூப்பர் சார். ஒரே சார் இது கடவுள் நம்பிக்கையே இல்லாத கூட வந்து கலந்து சொல்லுங்க. மாற்றவர்கள் நான் பொறுப்பு சார். பர்சனலி நான் பொறுப்பு. அருமை சார், அருமை. ஏன்னா இறைவன் மேல சரணாகதியான நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால சார், நீங்க நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க குதிக்க சொன்னா கூட குதி பயம் தெரியுங்களா. நான் குதிக்கிற இடத்த கீழே கரெக்டா ஒரு லாரியோ பஸ்ஸையோ போக வச்சு இறைவன் அந்த மேல என்ன விட வைப்பார். அந்த அளவுக்கு நான் இறைவனை நம்புறேன். அதனால முடங்கி போன இறைவனை முடக்கத்தில் இருந்து வெளியே கொண்டு வாங்க. முடக்கு பரிகாரம், முடக்கு கோயிலுக்கு போறீங்களே, இது பலாயிரம் முடக்குக்கு இது சமம் நான் சொல்றேன் சார். ராசியில முடக்குன்னு ஒண்ணு இருக்கு. தெரியும் சார். முடக்கு ராசியில நின்ற கிரகம். உங்க ராசிக்கு முடக்கு ராசி எத்தினாவது ஆகுது, உங்க லக்னத்துக்கு முடக்கு சார். இதெல்லாம் தாண்டி பலாயிரம் லட்சம் முடக்குக்கு சமம் சார். இறைவனே முடங்கி கிடைக்கிறார் சார். அந்த முடக்கத்தை உடைப்பதற்கு யார் பாடுபடுகிறீர்களோ, யார் கங்கா ஆரத்திக்கு வரீங்களோ, உங்க முடக்கத்தை இறைவன் உடைய சார். என் தொழிலே முடங்கி போச்சு சார், எவன செய்வனை செஞ்சுட்டா சொல்லுவீங்களே, அந்த பெருமாளை வெளியே கொண்டு வருவதற்கு சார். அப்ப பெருமாளை வெளியே கொண்டு வருவதற்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்றீங்க அப்படின்னு மக்கள் கேட்பாங்க. ஒண்ணும் இல்ல, வாங்க கங்கா ஆரத்தில கலந்துக்குங்க. கங்கா ஆரத்தில கலந்துங்க. அங்க ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். கங்கா ஆரத்தி முடிஞ்சதும் அந்த கொடி மரம் இருக்கு சார். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா சார், நான் காலை வைக்கவே இடம் இல்லாத இருந்த அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஊர் கிராம மக்கள் போய் புல்டோசர் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி அந்த கொடி மரத்துக்கு மட்டும் பூஜை நடக்குது. சூப்பர், சூப்பர். ஒரு சைடு கருடன், ஒரு சைடு ஆஞ்சநேயர். அங்க சில பிரசன்ன மூலியமாக, சகுன நிமித்தம் மூலியமாக 24/7 இந்த கல் மண்டபத்தாண்ட விளக்கு எரியணும் சொல்லிட்டேன். இன்னைக்கு போட்டோ அனுப்புறாங்க, விளக்கு வாங்கி வச்சு ஏத்திட்டு இந்த போட்டோ அனுப்புறாங்க சார். நீங்க சொன்ன மாதிரி நாங்க கொடி மரத்தாண்ட கருடன் ஆண்ட ஒரு விளக்கு, ஆஞ்சநேயர் ஆண்ட ஒரு விளக்கு ரெகுலரா எரியுது சார். 24/7 எரியணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஏத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஆஞ்சநேயர் ஆண்டியும் கருடன் ஆண்டியும் எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய விளக்கு உங்கள் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு சீக்கிரம் வழி விடன்ட்டு, அணையா விளக்கு வைக்கணும்ட்டு அது இப்ப விடிட்டா வச்சுட்டாங்க. அப்ப முடங்கி போன இந்த சுயம்பு கோவிந்தராஜ பெருமான் பேரு, ஸ்ரீதேவி பூதேவி கோவிந்தராஜ பெருமாளை நம்ம அனைவரும் சேர்ந்து வெளியே கொண்டு வருவோம் சார். அவர் நம்மளுக்கு செய்யறாருன்றதெல்லாம் தாண்டி ஒரு 11 வருஷமா முடங்கி போயிருக்கிற ஒருத்தர் வெளியே கொண்டு வந்து அவர் எப்படி ஃபீல் பண்ணுவாருன்னு நினைச்சு பாருங்க. அதுவும் பாருங்க, கனவு மட்டும் அன்னைக்கு வரலன்னா நான் சென்னையில இருந்திருப்பேன். நான் அன்னைக்கு வெள்ளை கோயில்ல தங்குற ஐடியாவே இல்லை சார். வெள்ளை கோயில்ல நண்பர் கம்பல் பண்ணதுனால வெள்ளை கோயில்ல தங்கினேன். அன்னைக்கு பாருங்க, எப்பவுமே எழுந்து கிளம்புறேன், அன்னைக்கு மட்டும் டீப் அதுதான் நான் சொல்வேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பின்னாடி பெரிய காரணங்களை இறைவன் வைத்திருப்பான். இறைவன் வந்து சாதாரண ஆளே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த செம்பருத்தி டீ இவ்வளவு வந்து கொடுக்கலன்னா நான் யோசிச்சே இருக்க மாட்டேன். அவ்வளவு பெருசு கொடுக்கலன்னா யோசிச்சிருக்க மாட்டேன். எல்லாத்துக்குமே பெரிய காரணம் இருக்கு சார். இந்த கங்கா ஆரத்தியும் இறைவனை ரீச் பண்ண போறோம் சார். நம்ம எல்லாம் சேர்ந்து பெயில் எடுக்க போறோம். நிச்சயமா சார், நிச்சயமா. ஒரு ஆள் போல 1000 பேர் போறோம். அந்த ஊரிலே இருக்கக்கூடிய தவறை, அதாவது அங்க இருக்கக்கூடிய வாஸ்து தவறை தட்டி கேட்டு, அந்த அதி தேவதைகள் சிலதெல்லாம் இருக்கும், அதை தட்டி கேட்டு நம்ம பலாயிரக்கணக்கான பேர் கூடி நின்று சுவாமியை வெளியே கொண்டு வரும். இத்தனை ஆயிரம் மக்கள் போகும்போது அந்த அதி தேவதை பயந்து அது விலகிடும் சார். சுவாமி வெளியே வந்துருவார். அந்த கோவில் கும்பாபிஷேகம் 1 வருஷத்துல நடக்கும் நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்லல, இறைவன் நடத்தி வைப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில சொல்லியிருக்கேன். பல பேருடைய வாழ்க்கை மாபெரும் மாற்றம் வரும் சார். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். இது நாங்களும் வர்றோம் சார். அனைவரும் வந்து கலந்துக்குங்க, கங்கா ஆரத்திக்கு வாங்க சார். நான் இன்னொரு விஷயம் சார் இதுல முக்கியமா பதிவு பண்ணோம். நிறைய கோவில்ல இருந்து நம்ம ஆபீஸுக்கு போன் வரும் சார், எங்க கோயிலை பத்தி கொஞ்சம் பேசுங்க, உங்களுக்கு என்ன பேமெண்ட்டோ நாங்க தரோம். இது வரைக்கும் அப்படி ஒரு கோவிலை நான் பேசியதே கிடையாது. உண்மை சார், உண்மை. ஏன்னா என்ன டீப்பா ஃபாலோ பண்ற மக்களுக்கு மட்டும் தெரியும், இறைவன் நாம் செய்கின்ற ஒரு செயலையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்க. நீ எதை விதைக்கிறாயோ, கொய்யா செடி வச்சா கொய்யாக்கா தான் கேட்கும், வாழை மரம் வச்சா வாழைக்காய் தான் கேட்கும். பின்னாடி அதற்குண்டான கூலியை நீ பெறுவாய் என்பதை நான் உணர்ந்துட்டேன். அந்த ஊர் மக்கள்கிட்டயும் அதை சொல்லிட்டு வந்தேன்.
ஏன்னா அந்த ஊர்ல எல்லாருக்கும் என்னை பத்தி தெரியாது, எல்லாரும் நான் யாரு நான் என்ன பண்றேன்லாம் தெரியாது. ஸோ யாரோ ஒருத்தர் வாஸ்துக்கார் வந்திருக்கிறாரு, ஏதோ சொல்றாரு, ஏதோ பரிகாரம் பண்றாரு, இவருடைய பிசினஸ் பண்றாருன்னு கூட நினைக்கலாம். அவங்க கிட்டையும் விளக்கமா சொல்லிட்டேன், இது என்னுடைய பிசினஸ் கிடையாது. வெளியே வராத கோவில்கள் எது எதுவோ அதை பற்றி பேசுவது என்னுடைய கடமை. அத இந்த கோயிலும் ஒண்ணு. நீங்களா பேமெண்ட் கொடுத்து பேச சொன்னாலும் நான் பேச மாட்டேன். நீங்களா பேச வேணாம்னு சொன்னாலும் இந்த மாதிரி வெளியே வராத கோயிலா இருந்தா நானே உங்ககிட்ட ஃபைட் பண்ணி அதை பேசி வெளியே கொண்டு வரும். இதுக்காக என்னை இறைவன் இந்த பூலோகத்துக்கு அமைச்சிருக்காருன்றத நான் உணர்றேன்னு சொல்லி தகவலை சொல்லிட்டேன். அதுதான் சார் உண்மை. வெளியே வராத கோவில்கள் ஏற்கனவே இப்போ ஒரு கோயிலை பேசி வெண்பேடுன்ற ஒரு கிராமத்துல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பேசியிருந்தேன் ஒரு கோவில். இப்ப அந்த கோவில்ல வேற 6ஆம் தேதி கும்பாபிஷேகம் பண்றேன். அவ்வளவு சந்தோஷம் சார். அந்த கோவிலை புதுப்பிச்சு வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது இன்னொரு கோவில் ஒண்ணு ரிசர்ச்ல எடுத்துட்டோம். இது வேற லெவல்ல வேலை செய்ய அந்த கோயிலை பத்தி தனி வீடியோ போடணும் சார். ஏன்னா அதோட ஸ்டோரி வேற. அந்த கோவில்ல போற அவர் தர்மகத்தை வராரு, வந்த உடனே அவர் லைஃப சொன்ன உடனே அவருக்கு அப்படியே மிரண்டு போய் நின்னுட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். வெறும் கோயில் வாஸ்து மட்டும் வச்சு அவர் லைஃப் சொல்லிட்டீங்களா? அவ்வளவுதான். அவர் லைஃப் சொன்ன உடனே அவர் மிரண்டு போய் அப்படியே நின்னாரு. நீங்க அப்படியே நில்லுங்க, நான் சுத்தின்னு வரணும். சுத்தின்னு வந்துட்டு நீங்க சொன்னதெல்லாம் இமீடியட்டா பண்றேன்ட்டாரு. நான் சொன்ன சில விஷயங்களை செய்த பிறகுதான் இந்த கோயிலை பத்தி நான் வெளியே பேசணும்ட்டேன். ஆனா அவர் செய்யாம இருக்காங்க. அது செஞ்சு முடித்த உடனே அந்த கோயிலை பத்தி நம்ம பேசுவோம். இந்த பெருமாள் கோவில் வர கங்கா ஆரத்திக்கு பொங்கல் வைக்கணும்னு நினைக்கிறவங்க சார், சென்னையில இருந்து வரீங்க, எந்த ஊர்ல இருந்தாலும் வாங்க. அந்த கடை வசதியெல்லாம் கம்மி. அதனால அந்த பாத்திரம் புது பாத்திரம் வாங்கிக்கங்க. இல்லைன்னா நீங்க நான்வெஜ்ஜே செய்யாத வச்சிருக்கேன், கோயிலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றேன்னா அந்த பாத்திரத்தை எடுத்துக்கங்க. பொங்கல் வைப்பதற்கு உண்டான பொருட்களை நீங்க வாங்கிக்கங்க. விறகு அங்க இருக்கும் சார், விறகு ஊர்ல ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். கல் இருக்கும், இந்த தண்டலத்துல வச்சவங்களுக்குலாம் நல்லா தெரியும். அதனால அந்த பொங்கலுக்கு தேவையான இந்த சாமான்லாம் நீங்க எடுத்துக்கங்க ஒரு பேக்ல. தண்ணி, விறகு அதெல்லாம் அந்த ஊர்ல நான் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அமாவாசை அன்று ஜனவரி மாதம் 18ஆம் தேதி அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசி எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேன். இதுல இன்னொரு நான் சொல்லிட்டேன், நான் வீடியோ போடுவேன். என்னுடைய மாணவர்கள் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. நீங்க உங்க ஊர் சார்பா எங்க மக்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 மண்டபத்தை புக் பண்ணிட்டாங்க சார் அந்த ஊர்லயே. வரவங்க குளிக்கிறதுக்கு, தங்கறதுக்கு, ரெஸ்ட் ரூம் போறதுக்குலாம் அந்த ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கிறோம். வரவங்க முன்னாள் நைட்டே வந்தாலும் தங்கிக்கலாம், குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருக்கோம். நம்ம ஆபீஸ் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா லொகேஷன் அனுப்புவாங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருளை நீங்க கொண்டு வந்துருங்க. அமாவாசை அன்னைக்கு காலையில 7 மணிக்கெல்லாம் எல்லாம் இருக்கணும் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். 7 மணிக்கு இருக்கணும். மதியம் 12 மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் முடிக்கிறோம். 1 மணிக்கு அன்னதானம் பண்றோம். எல்லாம் கூட்டு பிரார்த்தனை பண்ணிய பிறகு அங்கிருந்து நம்ம கிளம்புகிறோம். அதன் பிறகு அந்த கோவிலுக்கு யார் யாரெல்லாம் திருப்பணி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ இறைவன் அவங்கள டைரக்டா கூப்பிட்டு, கடவுள் இஷ்டம். அது அவராச்சு மக்களாச்சு. அந்த பூமியில காலை வச்ச பிறகு அவர் கனெக்ட் பண்ணிப்பார், யாரை இழுக்கணுமோ அவரை இழுத்துப்பார். அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நம்ம போறோம் சார். நிச்சயமா சார், நிச்சயமா. இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். பேச்சுலர்ஸ்லாம் இருப்பாங்க, எனக்கு ஒரு கல்யாணம் ஆசை பண்ணுவாங்க, அவங்க பொங்கல் வைக்க தெரியாது, சும்மாவே வந்து கங்காரத்துல கலந்துக்கலாம் சார். நான் இப்போ பேச்சுலர் இருக்காரு, பொங்கல் வைக்க அவருக்கு முடியாது, தனியா இருக்காரு. என்ன பண்ணுங்கன்னா தயவு செய்து ஒரு கல்யாணத்துக்கு எப்படி கிளம்பி வருவீங்க அந்த மாதிரி வாங்க. இந்த சுடிதாரு ஷெல்லர்ஸ் எல்லாம் விட்டுருங்க, புடவை கட்டிக்குங்க. பையனா இருந்தா வேஷ்டி ஷர்ட்ல கிளம்பி நீங்க மாட்ட வாங்க. அந்த கங்கா ஆரத்தியை வந்து தரிசனம் செய்யுங்க, கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க, வேண்டிக்குங்க. திருமணம் ஆன பிறகு என் மனைவியோட வந்து இந்த இடத்துல அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்தி ஒரு 1000 பேருக்கு 100 பேருக்கு அன்னதானம் பண்றேன் அப்படின்னு வேண்டிட்டு போங்க. நடந்தே தீரும் சார். 100% நடக்கும் சார். 100 பேர் கொடுக்க முடியலனா கூட ஒரு 5 பேர் தரேன் கூட. ஒரு ஆளுக்கு தண்ணி கூட வாங்கி கொடுக்கட்டுமே, பண்ணட்டும். பெரிய மாற்றம் நினைக்கிறேன் சார். நிச்சயமா சார். நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். நிச்சயம் நம்ம உறவுகள் வந்து அதில் பங்கேற்றுக்கோங்க. இந்த கொங்கு பெல்ட்டுக்காக நிறைய கோவிலை கேட்டு ரொம்ப வருஷமா மக்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்க என்ன மெட்ராஸ் சைடே சொல்றீங்க, இந்த சைடுகளை இப்ப பாருங்க இறைவன் வச்சாரு. டேய், இந்த ஏரியால இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு வெளியே போய் சொல்லுடான்னு நம்மள சொல்ல வச்சுட்டாரு. சொல்லியிருக்கோம். திருப்பூர், அவினாசி, கோயம்புத்தூர், ஈரோடு, பவானி, சங்ககிரி இந்த சைடு இருக்கிற அனைவருமே இறைவன் 11 வருஷமா மாட்டிக்கிட்டாரு. அவரை வெளியே கொண்டு வரதுக்காக வாங்க. இறைவன் உங்களை வெளியே கொண்டு வர்றாரு. அவர் வெளியே வந்த உடனே நீங்க வெளியே வந்துருவீங்க. நிச்சயமா அனைவரும் வரணும். எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கோம்.
வருவாங்க சார், நம்ம உறவுகள் நிச்சயம் வருவாங்க. இல்ல சார், சார் ஒரே விஷயம் தான் சார் நான் அடிக்கடிக்கு யோசிக்கிறது. ஆழ்வார்கள், நாயன்மார்கள், நம் முன்னோர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு டைம்ல அவங்களுடைய வாழ்க்கை பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணிச்சதுனால தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்களும் கமர்ஷியலா ப்ரொஃபஷனலா போயிட்டு இருந்தாங்கன்னா நிறைய விஷயம் நம்ம நிறைய பாதிப்புக்குள்ளாயிருக்கும். அதனால முழுக்க முழுக்க என்னுடைய நோக்கம் என்னன்னா, இறைவன் ஐம்புலன்களை படைத்து இந்த பூலோகத்துக்கு நம்மளை அனுப்பிச்சிட்டார். எதனா ஒரு விஷயம் மக்களுக்காக பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். தேடி தேடி பண்றோம், செலக்டிவா பண்றோம். மக்கள் பயனடையணும். நம்மளுடைய ஒரே தாரக மந்திரம், என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதான் ஏங்குற ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை. நான் இந்த பக்தின் பார்த்தேன், இந்த வீடியோவை பார்த்தேன், இந்த ஸ்பீச்சை கேட்டேன், இந்த கோயிலுக்கு போனேன், என் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு சொன்னாதான் அன்னைக்குதான் என்னுடைய வெற்றி சார். நிச்சயமா சார், நிச்சயமா. நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். சுகமே சொல்லுங்க. நம்ம உறவுகள் அனைவருக்கும் சொல்றோம், முடிஞ்சா அன்னைக்கு கோயிலுக்கு வாங்க. உங்களோட வாழ்க்கை மாறும் சம்பந்தியார் சொல்லியிருக்காரு. நிச்சயமா மாறும். நாங்கள் அங்க போறோம், வாங்க. நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். சுகமே. நன்றி சார்.